புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறது அப்படிங்கிற கேள்விக்கு கிட்டத்தட்ட இன்று விடை கிடைக்கும் அப்படின்னு இந்த செய்திகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரியுது. தேமுதிக கூட்டணியில் இடம்பெறுகிறது தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு கேள்விக்குறியோட செய்திகள் போடுறாங்க. இன்று விடை கிடைக்கும், அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் நல கூட்டணியில் தேமுதிகவும் தமாகவும் இடம்பெற வேண்டும் என்று தொடக்கத்திலேயே வெளிப்படையான அழைப்பை கொடுத்தோம். எங்களுடைய தலைவர்கள் போய் விஜயகாந்த் அவர்களை சந்தித்தார்கள், வாசன் அவர்களையும் சந்தித்தார்கள். அந்த அடிப்படையில் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவோ கடுமையான நெருக்கடிகளுக்கு பிறகும், அவரை எவ்வளவோ பெரிய வலிமையான சக்திகள் வலிந்து அழைத்த பிறகும் அதை நிராகரித்துவிட்டு மக்கள் நல கூட்டணி தான் ஒரு சரியான தேர்வு வாய்ப்பு என்று சொல்லி அந்த முடிவை எடுத்தார். அதுபோல அதனுடைய தொடர்ச்சியாக வாசன் அவர்களும் அந்த முடிவைத்தான் எடுப்பார். அதை காலம் வெளிப்படுத்தும். இன்றைக்கு கூட அதற்கான விடை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை அதிமுக கூட்டணியில் சேருவதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கடந்த ஒரு மாதமாக போயஸ் தோட்டத்து கதவுகளை தட்டி கொண்டிருந்தது. கதவு திறந்தது. 7 இடங்கள் கொடுப்பதாக சொன்னார்கள். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் சொன்னார்கள். அந்த பேரம் படியாத காரணத்தால் அதிமுகவோடு அந்த உடன்பாடு ஏற்படாத நிலையில் மிக மிக மோசமான ஒரு சூழலில் இன்னைக்கு அதிமுகவை எதிர்ப்பதாக கூறப்படுகிற மக்கள் நல கூட்டணியில் இன்றைக்கு வாசன் சேர்ந்திருக்கிறார், தமாக சேர்ந்திருப்பதாக செய்தி வருகிறது. நான் கேட்கிறேன், அதிமுக கூட்டணியில் சேருவதற்கு விருப்பமுடைய ஒருவர் அந்த கூட்டணியில் பேரம் படியாத காரணத்தால், எதிர்பார்த்த தொகுதிகள் ஒதுக்கப்படாத காரணத்தால் அதிலிருந்து வெளியேறுகிறவர் அதிமுகவை எதிர்ப்பதாக சொல்லப்படுகிற, நாங்கள் என்னன்னா அதிமுகவுடைய பி டீம் தான் மக்கள் நல கூட்டணி நாங்கள் சொல்கிறோம். அதனால் அவர் சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்துருக்கிறாரு. நான் உங்கள்கிட்ட சில சந்தேகங்களை கேட்க வேண்டியது இருக்கு. அதாவது ஒரு கட்சியோட கூட்டணி பேசி முடிக்கிறதாக இருந்தால் அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களோட அல்லது அந்த கட்சி கூட்டணி பேசுவதற்காக ஒரு குழுவை நியமிச்ச குழுவோட இன்னொரு கட்சி பேசி கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்ட காலம் எல்லாம் கடந்த காலம் ஆயிடுச்சு. இன்றைக்கு எந்த கட்சி யாரோட கூட்டணி பற்றி பேசினாலும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே ரகசியமாக நடக்குது. எங்க நடக்குது, யார் விதிவிலக்கு, யாரு நீங்க முதல்ல கூட்டணி பேசுவது, கூட்டணியில் இணைகிறோம் என்பதை நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. டெல்லியில இருந்து சொல்லிட்டு போயிட்டீங்க. எங்களுக்கு திமுகவுல இருந்து அழைப்பு வந்தது, எங்கள் தலைவர்கள் போய் உடன்பாடு போட்டாங்க, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட். அது ஒரே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக எதிர்ப்பு நிலை எடுத்துட்டோம். குலாம் நபி ஆசாத் கோபாலபுரத்திற்குள்ளே நுழையும் வரை அதை பற்றி எந்த விதமான முடிவும் இல்ல, அங்க போய் பேசி அதை முடிவு செய்தோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அப்படிதான் சொல்றீங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த விதமான முடிவும் யாரிடத்திலும் இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல நான் சொல்றேன், எப்படி கூட்டணி வந்ததுன்னு சொல்றேன். பேச்சுவார்த்தை எங்கோ யார் மூலமாகவோ ஒண்ணும் கிடையாது, நடந்து முடிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க அதை இறுதி செய்யறீங்க, அறிவிப்புக்காக நீங்க சந்திக்கிறீங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற திராவிட முன்னேற்ற கழகமோ அதே நோக்கத்திற்காக செயல்படுகிற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி வைப்பது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையிலான கூட்டணி. அது இப்ப இதுல என்ன கொள்கை இருக்கு? அதிமுக கூட்டணி பேரம் பேசிட்டு மக்கள் நல கூட்டணியில சேர்றதுல என்ன கொள்கை இருக்கு? மக்கள் நல கூட்டணியை நீங்க அதிமுக மக்கள் நல கூட்டணிக்கு அவர் வந்திருந்தாருன்னா அவருடைய நேர்மையை நான் பாராட்டுவேன். சரி, நீங்க இதை விட அரசியல் சந்தர்ப்பம் என்ன இருக்கு? கோபண்ணா நீங்க மக்கள் நல கூட்டணியை பி டீம்னு சொல்றீங்க, அதிமுக பி டீம்னு நீங்க சொல்றீங்க. ஆரம்பத்திலிருந்தே நீங்க சொல்றீங்க ஏ டீம்ல இடம் கிடைக்கலன்னா பி டீம் வர்றத கூட புரிஞ்சுக்க முடியும். ஏ டீம்ல இடம் கிடைக்கலன்னா பி டீம் ஏ டீம்ல ஒரு நிமிஷம் ஏ டீம்ல இடம் கிடைக்கலன்னா பி டீம்ல சேர்றத கூட புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதிமுக அணியில இடம் கிடைக்குமான்னு காத்திருந்து பார்த்துட்டு அங்கிருந்து அழைப்பு வராத காரணத்தினால நேர திமுக அணியில சேர்றவங்க எல்லாம் எப்படி சொல்றது? அவங்க அதிமுக ஆட்சியை அகற்றுவதற்காக யோசிச்சவங்க. அதிமுகவில் பேரம் பேசிட்டு ஒருவர் திமுக கூட்டணியில் சேருவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. உறுதியாக அடுத்து அதே போல
இவரை பொறுத்தவரை அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும். சில நாட்களுக்கு முன்பு ஞானதேசிகன் சொன்னார், அதிமுகவும் திமுகவையும் ஒப்பிடும்போது அதிமுக மிக சிறப்பாக ஆட்சி செய்கிறது, ஒரு நல்ல ஆட்சி செய்கிறது. அவர் மட்டுமில்ல, எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் சொன்னாங்க. எல்லாமே நற்சான்றிதழ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எல்லாமே பச்சை கொடி காட்டுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பீட்டர் அல்போன்ஸ் சொன்னாரா? பீட்டர் அல்போன்ஸ் சொன்னார், நான் சொல்லல. அவர் சொல்லல. அந்த கட்சிக்குள்ள இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கட்சியில மேலோங்கி இருந்த கருத்து அதிமுகவில் சேர வேண்டும் என்று அதனுடைய தலைவர் வாசனும் ஞானதேசிகன் போன்றவர்கள், எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் போன்றவர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டது எல்லோரும் அறிவார்கள். ஆனால் அங்கே வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் எதிர்பார்த்த அந்த எண்ணிக்கை வராத காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியில சேர்ந்திருக்கிறாங்க. சரி, பேசலாம். அதாவது அதிமுகவோடு கூட்டணிக்கு முயன்று விட்டு திமுக அணியில் சேருவதற்கு எந்த உரிமையும் இல்லைன்னு அண்ணன் சொல்றாங்க. அது அண்ணனுடைய கருத்து. அதிமுக ஆதரவை வெளிப்படையாக பேசிவிட்டு அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அறிவித்துவிட்டு அதுபோல அதற்கான முயற்சிகளையும் எடுத்துவிட்டு அது நடக்காத பட்சத்தில் இன்றைக்கு திமுகவுடன் போய் ஒப்பந்தம் போட்டிருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி. அதை அண்ணன் எப்படி பார்க்கிறார்? மனிதநேய மக்கள் கட்சி அதிகாரப்பூர்வமாக அதிமுக கூட்டணியில் சேருகிற முயற்சி எதுவும் அவங்க ஈடுபடல. வெளிப்படையாக பேசினார்கள். ஜி.கே. வாசன் தான் வெளிப்படையா அப்படி எல்லாம் அதிமுக ஆதரிச்சு பேசல. இல்ல வெளிப்படையாக பேசல. ஒரு மாதமாக தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில பேசுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். தொடர்ந்து செய்திகள் வந்தது, அதை மறுக்கணும். சட்டமன்றத்திற்கு உள்ளும் சட்டமன்றத்திற்கு வெளியிலும் மனிதநேய மக்கள் கட்சி அதிமுகவை பாராட்டி பேசிய அங்கிருந்து நேர உங்க பக்கம் சேர்றதை ஏற்கிறீங்க. மக்கள் நல கூட்டணியில போய் சேர்ந்தா நீங்க எதிர்க்கிறீங்க. அது ஏற்கனவே அவர்கள் அந்த கூட்டணியில இருந்தவர்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியே எங்க கூட்டணியில சேர்றாங்க. இதையும் ஆரம்பம் முதற்கொண்டு கடந்த ஒரு வருடங்களாக கட்சி தொடங்கியது முதற்கொண்டு அதிமுகவை விமர்சிப்பதிலே ரொம்ப நெளிவு சுழிவோடு இருந்த தமாக, அதை தவிர்த்த தமாக, அவங்க எல்லாத்துலயும் எவேசிவ் பாலிடிக்ஸ், எதுலயும் ஒரு கமிட் பண்ணாம நான் ஒரு எவேசிவா நழுவி பதில் சொல்லுகிற கலையை எதுக்காகன்னா அதிமுக கூட்டணியில் சேர வேண்டும் என்று ஓராண்டு காலமாக முயற்சி செய்த இயக்கம் தமாக. ஆளுநர் ஷானவாஸ், உங்ககிட்ட எனக்கு பிரச்சனை இருக்கு, கேள்வி இருக்கு. அதிமுகவோட பேசினதாக தமாக பற்றி செய்திகள் வந்தது, உண்மையா பொய்யா தெரியாது. பாஜகவோட பேசியதாக செய்திகள் வந்தது, உண்மையா பொய்யான்னு தெரியாது. மக்கள் நல கூட்டணியோட பேசிட்டு இருக்கிறதாக செய்திகள் வந்தது, உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா இன்று ஒருவேளை அறிவிப்பு வந்தால், வரலாம் என்று செய்திகள் எல்லாம் சொல்லுது, வந்தால் நேற்று வரைக்கும் யார் யாரோடலாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்கிறத பற்றி யாருக்கும் எந்த கவலை இல்லையா? தேமுதிகவுக்கும் இதே மாதிரி தான். திமுகவோட பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்தது, பாஜகவோட பேசிட்டு இருக்காங்கன்னு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணியோட ஒப்பந்தம் இறுதியாகுது. ஒரே நேரத்துல எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய 3 அமைப்புகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்த முடியுது ஒருவராகல அப்படின்னு சொன்னா அவருடைய நம்பகத்தன்மை குறித்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இந்த செய்தி கட்டுரையில பல கட்சிகளுடையும் பேச்சுவார்த்தை நடத்துவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தினா அது அந்த கட்சி வலிமையாக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு வரி சொல்றாங்க. அதாவது இதுல ஒரு குழப்பமும் இல்ல. ஒரு கட்சி இது அந்த மாதிரி ஒரே நேரத்தில் எதிரெதிர் கொள்கைகளோட உண்டான கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துவதை ஒரு கட்சியினுடைய வலிமைன்னு மக்கள் பார்க்கணுமா, இல்ல ஒரு அருவருப்பான நடைமுறைன்னு மக்கள் அந்த கட்சிகளுக்கு அதை உணர்த்தணுமா? அதாவது இதுல எந்த குழப்பமும் இல்லை, அதான் சொல்றேன். ஒரு கட்சி தன்னை தேர்தல் களத்துல உறுதிப்படுத்திக்கணும், வெற்றியை நோக்கி போகணும்னு விரும்புறது இயல்பு. அதுல யாருக்கும் எந்த ஒரு முரண்பாடான கருத்து இருக்க முடியாது. ஆனா தேமுதிகவும் தமாகவும் அவர்களோடு பேசுகிறார்கள், இவர்களோடு பேசுகிறார்னு தமாகவோ தேமுதிகவோ சொன்னதில்லை எங்கேயுமே. அவர்களோடு நாங்கள் பேசுகிறோம் என்று பேசுகிற கட்சிகள் தான் சொன்னார்கள். இதுல தமாக எங்கேயாவது நாங்க அதிமுகவோட பேசுறோம், நாங்க திமுகவோட பேசுறோம், நாங்க மக்கள் நல கூட்டணியோட பேசுறோம்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லல. பாரதிய ஜனதா தான் நேற்று சொல்லுது நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாரதிய ஜனதா தான் சொல்லி செய்தவரை தமாக அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களோ தமாகவுடைய தலைவரோ எங்கேயுமே சொல்லல. அதிமுக எங்கேயுமே சொல்லல. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சி ஒரு முடிவெடுக்காத நிலையில் இருக்கும் போது அந்த கட்சியை யாரெல்லாம் தேவைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அணுகத்தான் செய்வாங்க. விஜயகாந்த் அவர்கள் ஒரு முடிவெடுக்காமல் இருக்கிறார். அந்த நேரத்துல யாரெல்லாம் அவர் தேவைப்படுறாங்களோ அவங்க அவரை அணுகிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே. ஆனா அவர் அதுல அந்த அழைப்புகளில் எந்த அழைப்பை ஏற்கலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்திருப்பதை தான் இது காட்டுது. அப்ப எல்லா பேரத்துக்கு படிவதாக இருந்தால்
வலிமையானவர்களோடு செல்ல வேண்டும். அதாவது பொருளியல் வலிமை அதுதான் மிக முக்கியமானது. அதோடு செல்ல வேண்டும்னா அவர் இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியில பொருளியல் வலிமை இல்ல. என்ன மக்கள் வலிமை இருக்கிறது, களத்துல மக்கள் செல்வாக்கை நிரூபிக்கிற வலிமை இருக்கிறது. ஆனா பொருளியல் வலிமை இல்ல. அது தெரிஞ்சுதானே அவர் கமிட் பண்ணிருக்காரு. அப்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ பேரங்களுக்கு படிவதாக இருந்தால் அவர் வேற கட்சிகளோடு போயிருக்க வேண்டும். ஆனா அதை மறுத்துட்டு வர்றாரு. அதே மாதிரிதான் வாசனம். இல்ல நான் சொல்றேன், தமாகவை பொறுத்தவரை அதிமுகவோடு பேசினார்கள், திமுகவோடு பேசினார்கள், தேமுதிகவோடு பேசினார்கள், மக்கள் நல கூட்டணியோடு பேசினார்கள். அவர்கள் பேசாத கட்சியே கிடையாது. எல்லா கட்சியோட தமாகவுக்கு என்ன கொள்கை இருக்கு? கொள்கை இருக்கா? கூற்றுப்படியே பார்த்தா திமுகவோடையும் பேசினாங்கிறது அப்போ எப்படி அதிமுக பி டீமா மக்கள் நல கூட்டணி இருக்கு, அதனால அவர் போய் சரியான இடத்துல சேர்ந்திருக்கிறாரா? அதிமுகவுக்கு முயற்சி பண்ணார், அதுக்கு ஒத்து இருக்கிற மக்கள் நல கூட்டணிக்கு சேர போகிறாருன்னா அப்ப திமுக ஏன் பேசினாரு? திமுக அதிமுக பி டீம் தானா? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப அதிமுக ஆதரவு நிலைப்பாடு உள்ளவர் திமுகவோடையும் பேசினார் அப்படின்னா அப்ப திமுகவையும் அவர் அதிமுக பி டீமா பார்த்திருக்காரு. நான் சொல்றேன், அதாவது திமுக கூட்டணியில தமாக சேருவதில் பிரச்சனை என்ன? நாங்க அந்த கூட்டணியில இருக்கோம். நாங்க இருக்கிற கூட்டணியில தமாக இணைந்து பணியாற்ற முடியாது. அதை காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழியர்களோ தலைவர்களோ யாருமே அதை ஏற்றுக்கொள்ளல. அதனால திமுக கூட்டணி வாய்ப்பே கிடையாது. திருநாவுக்கரசர் வெளிப்படையா பேட்டி கொடுத்தாரு, தமாக ஆட்சேபனையே இல்ல, எங்களுக்கான தொகுதி தான் முக்கியம். திருநாவுக்கரசர் அவர் சொந்த கருத்து, அதிகாரப்பூர்வ கருத்தா சொல்ல முடியாது. இன்றைக்கு அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கலாம். தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணி தேமுதிகவோடு இணைந்து பணியாற்றும் அறிவிப்பு இன்று வரலாம்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு வந்தா கூட அது மிக தாமதமான அறிவிப்பு. அது என்றைக்கோ வந்திருக்க வேண்டும். ஏன்னா நாங்க அழைப்பு விடுத்து 3 மாதம் ஆகிவிட்டோம். அழைப்பு ஆரம்பத்திலேயே வந்தப்போ இவர்கள் வீடு தேடி போய் அழைத்த போது வராத வாசன் இவ்வளவு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு வராரு. ஆரம்பத்திலே வந்திருந்தாருன்னா அதை நான் ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படிதான் இருக்கணும். முதல்ல தெளிவு இருக்கணுங்க. ஒரு வருடத்திற்கு முன்னாடி அதிமுக எதிர்ப்பை நாங்கள் கொள்கையாக வச்சுக்கிட்டோம். தேர்தலில் பணபலத்தை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தி நேற்று சொல்லியிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் அதிக அளவு பண நடமாட்டத்தை கட்டுப்படுத்த 8 புதிய உத்திகள் பின்பற்றப்படும் சொல்லியிருக்காரு. 8 புதிய உத்திகள் அதுல இருக்கு, அந்த செய்திக்குள்ள இருக்கு. இன்னொன்று, நேற்று ஒரு ஆங்கில நாளிதழில் வந்த செய்தியின் அடிப்படையில் பிளாகர்ஸ் வலைப்பதிவுகளுக்கு அதிமுக அரசுக்கு எதிரான செய்திகளை போடுவதற்கு ஒரு கட்டுரைக்கு ஒரு செய்தியை நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்ததாகவும், அது ஒரு நிறுவனத்திலிருந்து அந்த மாதிரி ஒரு மெயில் வந்ததாகவும், அதை எந்த நிறுவனம் யாருக்காக வேலை செய்கிறாங்கன்னு எக்ஸ்பிரஸ் ஃபோன் பண்ணி கேட்டபோது அவங்க திமுகவுக்காக அந்த நிறுவனத்தில் பதில் சொன்னதாகவும் ஒரு செய்தி வருது. அதை திமுக மறுக்கலை, இன்னும் மறுக்கலை. ஆனால் என்ன சொன்னதாக இந்த செய்தியில் போட்டிருக்காங்க, அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு தனிப்பட்ட முறையில் சொன்னதாக இந்த செய்தியில் போட்டிருக்கிறாங்க. பணபலத்தை கட்டுப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் நடவடிக்கை அப்படின்னு சொல்றது எல்லாமே மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பணத்தை கண்காணிப்பது அப்படிங்கிற ஒரு பொருள்ல தான் நம்ம இது வரைக்கும் அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். இப்ப பல வழிகளில் அந்த மாதிரி முயற்சிகள் நடக்கிறத பார்க்க முடியுது. ஷானவாஸ், இதை தேர்தல் ஆணையம் எப்படி கட்டுப்படுத்தணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? மக்களுக்கு கொடுக்கிற பணத்தை கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறது, மக்களுடைய பணம் அங்கே இங்கே செல்வதைத்தான் கட்டுப்படுத்துது. கட்சிகளுடைய பணம் யார் மூலமாக எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே போய் கரெக்டா ரொம்ப தெளிவா சேருது. கட்சிகள்னா எங்களை போன்ற கட்சிகள் அல்ல, ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி. அவர்கள் தான் பணம் வைத்திருக்கிறார்கள், பணத்தை வாரி இறைக்கக்கூடிய வலிமையை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற பணம் யார் நமக்கு பாதுகாப்பு தருவார்கள், இதை கட்டுப்படுத்துவார்கள் நாம நினைக்கிறோமோ அவர்கள் மூலமாகவே கடத்தப்படுகிறது. இன்னைக்கு வியாபாரிகள் சங்கம், வணிகர்கள் சங்கம் அதை வெளிப்படையாகவே சொல்றாங்க. இவர்கள் பிடிப்பதாக கணக்கு சொல்வது, பத்திரிகைகள் வெளிக்காட்டுவது எல்லாமே சாதாரண வியாபாரிகளிடம் இருந்து பறிக்கப்படுகிற பணம் தான். ஆனால் உண்மையான கட்சி பணம், உண்மையான அரசியல்வாதிகளினுடைய பணம் கடைமடைக்கு போவது யார் இதை கட்டுப்படுத்துகிற பொறுப்பில் இருக்கிறார்களோ அந்த அதிகாரிகள் மூலமாகவே போய் சேர்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை வணிகர்கள் எல்லாம் வைக்கிறார்கள். அதை நம்ம அப்படியே முற்ற புறந்தள்ளிட முடியாது, அது உண்மை. ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை பல வகையில் நமக்கு ஐயங்களையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. நேற்று தீவுத்திடல அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அதிமுக பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு. அதே தீவுத்திடல பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி நாங்க கேட்டோம்.
ஆனா வந்து அங்க கடைகள் இருக்கிறது என்கிற காரணத்தை சொல்லி தர முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டு அங்கே வந்து கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது, மாநகராட்சியினுடைய வண்டிகள் போய் நிற்கிறது, அரசு அதிகார வர்க்கம் முழுக்க துணை போகிறது, தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறது. அப்ப இந்த அனுமதி எப்படி கொடுத்தாங்க? அப்ப இங்கதான் நமக்கு இந்த தேர்தல் ஆணையம் மீதான நம்பகத்தன்மை மீது நமக்கு கேள்வி வருது. அப்போ இவங்க எப்படி இப்ப இவர்கள் பண விஷயத்துல சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நம்ம எப்படி ஏற்க முடியும்? ஒரு அனுமதி விஷயத்திலே அவங்களுடைய நம்பகத்தன்மை நமக்கு வந்து கேள்வியாகும் போது, பண விஷயத்துல இன்னும் அதிகமான அந்த வியாபாரிகள் எழுப்புகிற சந்தேகங்கள் முழுக்க உண்மை என்பதுதான் அதுல தெரிய வருது. இல்ல இந்த 2016 சட்டமன்ற தேர்தல் என்பது நிறைய நான் பார்க்கிறேன், ரொம்ப ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள எவரும் வெட்கி தலைகுனிகிற அளவுக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ செலவு செய்வீங்கன்னு கேட்குறப்போ 1 கோடி 2 கோடி 5 கோடின்னு சொல்கிறத விட ஒரு ஜனநாயக படுகொலை இந்த நாட்டில் வேறு எதுவும் இருக்க முடியாது. என்றைக்கு பணபலம் ஆதிக்கம் தேர்தல்கள் வருகிறதோ, எவ்வளவு அதிகமாகிறதோ அவ்வளவு அது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு தான் வழிவகுக்கும். இதை இந்த தேர்தல் ஆணையம் தடுக்கணும். மற்ற விஷயங்கள் நிறைய பேசுறாங்க. ஆளும் சார்னவர் சொல்லும் போது 2 கட்சிகள் சொல்றாரு, ஆண்ட கட்சி ஆளும் கட்சின்னு சொல்றாரு. நான் இந்த அதுல குறிப்பிட்ட கட்சிகளை பற்றி நான் உள்ளே போக விரும்பவில்லை. இதை தடுக்க தவறிய தேர்தல் ஆணையம் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 144 தடை விதிச்சுட்டு காவல்துறையினர் அனுமதியோட இன்னைக்கு வந்து பண விநியோகம் நடந்ததாக பெரிய குற்றச்சாட்டுலாம் வந்தது. நான் கேட்கிறேன், சாதாரண ஏழை எளிய மக்கள் ஒரு தேர்தலில் போட்டியிட முடியுமா? நான் வந்து அரசியலில் வந்து கிட்டத்தட்ட 45-50 ஆண்டுகளாக இருக்கிறேன். நான் தேர்தலில் போட்டியிட தயங்குவதற்கு முதல் காரணம் இந்த பணபலம் தான். இந்த பணபலம் வந்து ஒருத்தர் 2 கோடி 3 கோடி ஒரு நாடாளுமன்றமாக இருந்தால் கூட பரவாயில்ல, சட்டமன்றத்துக்கு கோடிக்கணக்கில் செலவாகும் என்று பேசப்படுவது ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்களை போன்றவர்கள்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. ஒரு நேர்மையாக இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட முடியுமா? அதை தேர்தல் ஆணையம் தடுக்கணும். அதை விட்டுட்டு கோட் ஆஃப் கான்டாக்ட் அது இதுன்னு போட்டு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்து கிடக்குது. எந்த வெல்ஃபேர் நடவடிக்கை எடுக்க முடியாது. கேட்டால் கோட் ஆஃப் கான்டாக்ட். அதிகாரிகள்கிட்ட போய் பேசி பாருங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசுவோம், சார் 1.5 மாசத்துக்கு எந்த வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தக்கூடாது, எதுவுமே நகரக்கூடாது, எந்த அரசு ஊழியரும் வேலை செய்யக்கூடாது, கேட்டால் கோட் ஆஃப் கான்டாக்ட். இப்படி ஒரு வந்து இருக்கே தவிர பணபலத்தை தடுக்கிறதுக்கு தமிழக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குதா? அதுல எடுத்தாங்கன்னா அதை நான் பாராட்டுவேன். சரி, கோட் ஆஃப் கான்டாக்ட் போன்ற பல விஷயங்கள் நடைமுறைக்கு வந்ததுக்கு காரணம் கையில் இருக்கக்கூடிய கடைசி கட்ட அதிகாரத்தையும் பயன்படுத்தி பொதுமக்களை தங்களுக்கு சாதகமாக வளைப்பதற்குரிய அறிவிப்புகளை ஆளும் தரப்பு வெளியிட்டுக் கொண்டிருப்பதன் விளைவாகத்தான் ஒரு கட்டத்துக்கு மேல அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வருது. தேர்தல் ஆணையத்தினுடைய ஒவ்வொரு விதிக்கு பின்னாலையும் நம்முடைய அத்துமீறல் தான் அதற்கு காரணமாக இருந்திருக்குது. இப்ப அந்த விதிக்கு பிறகும் மாற்று வழிகளை கண்டுபிடிச்சு நம்ம தொடர்ந்து மீறிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. யார் பொறுப்பானவர்களோ அவர்கள் மூலமாக பணப்பட்டுவாடா நடக்கிறது, பணம் பரிமாறப்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு அதிகாரம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவேளை அது சாத்தியமாக இருக்கலாம். இன்று அதிகாரம் இல்லாமல் இருக்கிறவங்க அந்த அதிகாரிகள் மூலமாகவே அவர்களும் செய்யறாங்கன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்ப அவங்க அந்த மாதிரி பணிகளில் ஈடுபடவில்லை அப்படின்னு தானே பொருள். அதாவது அதிகாரத்திற்கு இதுவரைக்கும் வராதவர்களுக்கு வேணா அது பொருந்தும். ஆனா அதிகாரத்திற்கு வந்தவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கலாமே தவிர அதிகாரத்தில் அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முழுக்க அவர்கள் அதிகாரத்தை விட்டே போய்விட்டார்கள்னு பொருள் இல்லை. அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு லாபி இருக்கும், அவர்களுக்கு என்று ஒரு அதிகார வர்க்கம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்ப அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு நேரடியா ஒரு லாபி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால ஏற்கனவே இருந்தவர்களுக்கும் இன்றைக்கு வேலை நடக்குது, இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் வேலை நடக்குது. அது அப்படிதான் நம்ம பொருள் கொள்ளணும். ஆனா என்ன நடத்தை விதிமுறைகள் வந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து சாதாரண ஒரு வளரும் கட்சிகள், அதிகாரத்தை நுகராத கட்சிகளுக்கு தான் அந்த கெடுபிடியை காட்டுறாங்க. அந்த 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 சட்டப்படி இவங்க நடந்துக்கிறாங்களா, கோடு கிழிச்சு பாக்குறாங்க. ஆனா நான் தான் அந்த தீவுத்திடல் உதாரணத்தை சொன்னேன். அப்ப இது எந்த விதின்னு வருது, எந்த விதியின் அடிப்படையில் இது வருது, எப்படி இதுக்கு அனுமதி கொடுத்தாங்க? அப்ப எங்களுக்கு அனுமதி இல்லைன்னா அப்ப எங்க விஷயத்துல அப்ப தெளிவா இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் அனுமதி இல்ல, அது நடத்தை விதிமுறை இருக்கு, அங்க கடைகள் நடத்தப்படுது, அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு உங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி தர முடியாது, பிரச்சாரத்து கூட்டத்துக்கு அனுமதி தர முடியாதுன்னு அந்த விதிகள் எல்லாம் எங்களுக்கு பொருந்தும். எங்களுக்கு பொருந்துறாங்க. திமுக கேட்டா கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லுவீங்களா? திமுக கேட்டா கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ஒரு மிக முக்கியமான கவனிக்கப்படக்கூடிய இடம். ஆனா கவனத்துக்கு எட்டாத இடங்கள்ல திமுக கூட பல விஷயங்களை சாதிக்க முடியும்.
இப்ப அதை நம்ம கவனிக்கணும். இது வந்து தீவுத்திடல் அனுமதி அப்படிங்கும் போது அது அதிமுக அரசு மிக வெளிப்படையாக வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து இன்னைக்கு வந்து அதை சாதிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, அதாவது நடத்தை விதிகள் அனைத்தும் வலிமை பெற்றவர்களுக்கு பொருந்தாது என்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையமும் வேலை செய்யுது. இல்ல, பொதுவாக தேர்தல் ஆணையம் இருக்கு. தேர்தல் ஆணையம் யாரை நம்பி இருக்குன்னா அதிகார வர்க்கம். அதிகார வர்க்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? ஆளுங்கட்சியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனால் தேர்தல் நேரத்தில் அவர்கள் சுயேட்சையாக செயல்படுகிறார்களா? ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்கனவே ஆளுங்கட்சியால் நியமிக்கப்பட்டவர், அவர் வந்து சுதந்திரமாக செயல்படுகிறவருக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இதை வந்து ஏதோ ஒரு சுதந்திரமான அமைப்பு வந்து வெறும் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பீடம் மட்டும் சுதந்திரமாக இருந்தால் போராது. அது யாரை இயக்குகிறதோ, எந்த பணியாளர்களோ அவர்கள் சுதந்திரமாக செயல்படும். அதற்கு இந்த அமைப்பில் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இதெல்லாம் வந்து விரிவான தேர்தல் சீர்திருத்தத்துக்கு கீழே வர வேண்டிய விஷயங்கள். விரிவான தேர்தல் சீர்திருத்தத்தை நோக்கி போக வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறீங்க. கடந்த 9 மாதங்களாக கடின உழைப்பின் மூலம் மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற நிலையில் அரவக்குறிச்சி தொகுதியை காங்கிரசுக்கு பெற்றுத்தர இளங்கோவன் தவறிவிட்டார், அநீதி இழைத்து விட்டார் இளங்கோவன் அப்படின்னு ஜோதிமணி குற்றம் சாட்டுறாங்க. காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் காங்கிரஸ் கட்சி தலைவரை குற்றம் சாட்டுறாங்க. தமிழ்நாட்டில் பராசக்தி திரைப்படத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள பர்மாலேருந்து வரக்கூடிய எஸ்எஸ்ஆர் ஃபேமிலி தமிழ்நாட்டுக்குள்ள நுழையும் போது ஐயா பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வரும். அப்போது தமிழ்நாட்டில் கேட்கக்கூடிய முதல் குரலே இவ்வளவு அவலமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அதே மாதிரி தொகுதி பங்கீடு தொகுதி ஒதுக்கீடு முடிந்து தொகுதிகள் பட்டியல் வந்த முதல்லையே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்து இப்படி ஒரு எதிர்ப்பு குரல் வருது. எப்படி பார்க்கறது? அதை காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் பல தேர்தல்களில் கூட்டணி அமைச்சிருக்கோம். கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த முறை நான் அந்த குழுவில் இல்லையே தவிர மிக அருகாமையில் இருந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்துருக்கேன். 2 கூட்டத்தில் 2 கூட்டம் தான் நாங்கள் திமுகவோட எங்கள் குழுவினுடைய உறுப்பினர்கள் போய் பேசினாங்க. 2 கூட்டத்திலேயே கூட்டணி தொகுதி பங்கீடு மிக மிக சுமூகமாக முடிவு எட்டப்பட்டு இன்றைக்கு தொகுதி பங்கீடு அறிவிச்சாச்சு. மகிழ்ச்சியாகவும் காங்கிரஸ் கட்சியினர் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏதோ ஒரு சில இடங்கள் ஏதோ பிரச்சனை இருக்கலாம், அது இயல்பு. ஆனால் பொதுவாக 41 இடங்களை, ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தனித்து போட்டியிடப்பட்டு தீண்டத்தகாத கட்சியாக கருதப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட, தமிழ்நாட்டு அரசியல் புறக்கணிக்கப்பட்ட கட்சியாக அரசியல் கட்சிகளால் கருதப்பட்ட காங்கிரஸ், மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த காங்கிரஸ், ஈவிகேஎஸ் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு அதிமுக எதிர்ப்பு அரசியலை தீவிரமாக நாங்கள் செய்ததன் காரணமாக இயல்பாக நாங்கள் சேர வேண்டிய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கூட்டணியில் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து கூட்டணி இறுதி. அதில் முதல் உடன்படிக்கையே என்னன்னா, 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இருக்காங்க. மிகப்பெரிய அந்த நேரத்தில் தோற்கடிக்கப்பட்ட போது 21 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. நாங்கள் 5 பேர் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த 5ம் 21 தொகுதியை நாங்கள் கேட்கக்கூடாது, எங்கள் 5 தொகுதியை அவங்க கேட்கக்கூடாது என்று முதல் நாள் ஏற்பட்ட உடன்படிக்கை. அந்த 2 பேரும் மீறாத வகையில் அரவக்குறிச்சி தொகுதி கேசி பழனிசாமி ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அந்த தொகுதியை நாங்கள் வந்து அதையும் மீறி தலைவர் ஈவிகேஎஸ் வந்து அந்த ஒரு தொகுதியை எங்களுக்கு வேணும், அவசியம் நீங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டப்போ அது வந்து உடன்படிக்கை படி கொடுக்க முடியாதுன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. பல முறை வற்புறுத்தியும் கிடைக்கல. அதற்கு பிறகும் அரவக்குறிச்சியை குறித்து இந்த ஜோதிமணி பேசுவது என்பது அது வந்து கட்சி நலனுக்கு உகந்ததல்ல. எவ்வளோ இவரை விட இந்த இயக்கத்திற்காக 40 ஆண்டு 50 ஆண்டு உழைத்தவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர முடியல. நான் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர முடியல. அதற்கெல்லாம் கூட்டணின்னு வருகிற போது 234 தொகுதியில் 41 தான் கிடைக்குது. அதில் இவரை விட 1000 பங்கு இந்த இயக்கத்தை உழைச்சவர்கள், வாழ்க்கையெல்லாம் வந்து தங்களை அழித்து கொண்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. கூட்டணியில் வந்து இது மாதிரி பாதிப்பு வரும். கடைசி நிமிஷத்தில் தாம்பரம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் VR சிவராமனுக்கு கடைசி 5 நிமிடத்திற்கு முன்னால் தாம்பரம் வந்து எங்களிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டது. அப்படியெல்லாம் இழப்புகளை சந்திக்கிற இந்த நேரத்தில், ஒரு சோதனையான நேரத்தில் இப்படி கருத்து தெரிவிப்பது நல்லதில்லை. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதை இது யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை மறுக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு உட்கட்சி ஜனநாயகம். அதுல வந்து நம்ம தலையிட, எந்த தொகுதியை கூட்டணிக்குள்ள பெறணும் பெற வேண்டாம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய உரிமை. அதுல வந்து இன்னொரு கட்சியா இருந்து நாம கருத்து சொல்ல முடியாது. ஆனா அதையும் மீறி
இன்னொரு கட்சியில இருந்தும் அல்லது கட்சிக்கு அப்பாற்பட்டும் வெளியில இருந்து ஜோதிமணி விஷயத்துல ஒரு கருத்து வருகிறது. நானும் கூட என்னுடைய முகநூல் பக்கத்துல நேற்று பதிவு செஞ்சிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து அரசியல் பங்கேற்பு, இளைஞர்கள் அரசியல்ல பங்கேற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 சொற்பம். பங்கேற்கிறாங்க இளைஞர்கள் யாருன்னு பார்த்தா அவருடைய பிள்ளைகள், தலைவர்களுடைய பிள்ளைகள், மகன்கள், மகள்கள், இப்படித்தான் அரசியல்ல வந்து இன்னைக்கு வந்து இளைய தலைவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குடும்ப பின்னணி இல்லாமல், சமூக பின்னணி இல்லாமல், பொருளாதார பின்னணி இல்லாமல், அரசியல் பின்னணி இல்லாமல், ஒரு சாதாரண நிலையிலிருந்து எந்த விதமான அடையாளம் இல்லாமல் வெறும் மக்களோடு நின்று போராடி ஒரு கட்சியில் இடத்தை பிடிப்பது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க தமிழ்நாடு அரசியல்ல மிகச்சில இளைஞர்களை தான் பார்க்க முடியும். அதுல முதன்மையானவர் ஜோதிமணி. ஆக அப்படிப்பட்டவர் வந்து ஏதோ வந்து வீட்டுல தூங்கிட்டு இருந்துட்டு வந்து சீட்டு கேட்கல, களத்துல நின்று மக்களுடைய நம்பிக்கையை பெற்று, மக்களுடைய அபிமானத்தை பெற்று, மக்களோடு பயணித்து, ஏறத்தாழ ஒரு ஆண்டுக்கு முன்னாலேயே ஒரு தொகுதியில வந்து களப்பணி ஆற்றி, ஓராண்டு காலமும் அவரை களப்பணி ஆற்றுவதற்கு கட்சி அனுமதித்து, கடைசியில ஒரு மாதத்துக்கு முன்னால தான் அந்த கட்சி வந்து அது குறித்த ஒரு எதிர்மறையான கருத்தை கட்சி அனுமதித்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கட்சி அனுமதி ஓராண்டா அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அந்த கட்சிக்குள்ள ஓராண்டாக அவங்க செயல்பட்டு செய்வதை யார் தடுக்க முடியும்? அது கட்சி பணி இல்ல, அது தேர்தல் பணி தான். மிக தெளிவாக அவர்கள் இந்த தொகுதியில வாய்ப்பு கிடையாது, இந்த தொகுதியில நான் போட்டியிட போறேன், மக்களை சந்திக்க போறேன்னு சொல்லித்தான் அவங்க அறிவிச்சிட்டு தான் போறாங்க. அதற்கான துண்டறிக்கை எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. உங்கள் வேட்பாளர், அரவக்குறிச்சி தொகுதியினுடைய உங்கள் வேட்பாளர்னு படம் போட்டு அவங்க அச்சடிச்சு துண்டறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. கை சின்ன அதுல இல்லையே தவிர, ஆனா அவங்க ஒரு கட்சியில இருந்து கொண்டே தன்னை ஒரு வேட்பாளராக அந்த மக்கள்கிட்ட வந்து பதிய வச்சிருக்காங்க ஓராண்டா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த ஒரு சாதாரண ஒரு எளிய பின்னணி கொண்ட கட்சியின் மீது மிகப்பெரிய அபிமானம் கொண்ட, எந்த இடத்துலையும் காங்கிரஸ் கட்சி அவர் விட்டு கொடுத்ததில்ல, எந்த இடத்துலயும் அவர் வந்து கட்சி தலைமைக்கு விரோதமா பேசினதில்லை, கட்சி தலைமைக்கு விரோதமா சுய ஆதாய நோக்கோடு பலரும் பேசிய போது கூட கட்சி தலைமையின் பக்கம் நின்றவர் அவர். அந்த மாதிரி வந்து அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சுய நல அடையாளத்துக்குள்ளேயும் சுருக்கி பார்க்க முடியாது. அவரோட பழகியவர்களுக்கு தெரியும். நான் என்னுடைய நண்பர் அப்படிங்கிறதுனால நான் பேசல, நம்ம பார்க்கறதுனால சொல்றோம். எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவுல நாம தலையிடல, அது அவருடைய முடிவு, அதுல வந்து நம்ம கருத்தை சொல்ல முடியாது. ஆனால் அதையும் மீறி ஜோதிமணி போன்றவர்கள் அரசியல்ல பங்கேற்கணும் என்று விரும்பக்கூடிய, அந்த காங்கிரசுக்கு அப்பால் நின்று பார்க்கக்கூடியவர்கள் என்கிற முறையில நாம இந்த கருத்தை பதிவு இல்லப்பா. ஜோதிமணியை பொறுத்தவரை அவருடைய கட்சி பற்றியோ கட்சி ஈடுபாடு பற்றியோ நான் குறைச்சி மதிப்பிடலை. அது வந்து நீங்க சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் வந்து வேட்பாளர் என்று 6 மாதத்திற்கு முன்னாக தன்னை அறிவித்துக் கொள்வதற்கு இவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. இவர் கட்சி வளர்ச்சி பணியில் ஈடுபட, காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்னு சொல்லிக் கொள்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியும். தேர்தல், ஆனா உங்க தொகுதியில நான் வேட்பாளர்னு அவங்க மக்களிடத்துல போறதுக்கு நீங்க எப்படி தடை விதிக்கல? நான் சொல்றேன், அதை வந்து தொகுதியில கட்சி பணி செய்யலாம், கட்சி வளர்ச்சி பணி செய்யலாம். நான் தான் வேட்பாளர் என்று தொகுதி பங்கீட்டுக்கு முன்பாக சொல்லுவதை வந்து கட்சியினுடைய அந்த ஒழுங்குமுறைக்கு உட்படாது. அது வந்து அப்படி செயல்பட வேண்டியதில்லை. வேட்பாளர்னு சொல்லாமையே கட்சி பணியை செய்யலாம். அவருடைய செல்வாக்கை பற்றி சொன்னார். 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது என்ன அரசியல் சூழல் இருந்ததோ அதுல எந்த மாற்றமும் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். நீங்களே சொன்ன மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து காங்கிரஸ் கட்சியை தீண்டத்தகாத ஒரு கட்சியாக ஒதுக்கி வைத்த ஒரு சூழல்ல அது அப்படித்தான் அடுத்த 2 வருடங்கள் கழித்தும் இருக்கும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். இல்ல, நாங்க 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இதே ஜோதிமணிக்கு நாடாளுமன்றத்தில் போட்டியிடுகிற வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி வழங்கியது. அவரது செல்வாக்கை பற்றி இவர் சொல்றாரு, நண்பர் ஷானவாஸ் சொல்றார். நான் சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தலில் இதே அரவக்குறிச்சியில தொகுதியில பாத்தீங்கன்னா 3500 ஓட்டு தான் வருவாங்க. நான் வந்து ஒரு வாதத்துக்காகத்தான் நான் பேசுறேன். மற்றபடி ஒரே ஒரு நிமிஷம், இந்த விவரங்களுக்குள்ள போக நான் உண்மையிலேயே விரும்பல. பட் நீங்க இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்றதுனால நான் வாதத்துக்காக கேட்கிறேன். நீங்க அது திமுக ஜெயிச்ச தொகுதின்னு சொல்றீங்க ஒண்ணு. ரெண்டாவது 2014 மக்களவை தேர்தலில் ஜோதிமணி வாங்கிய வாக்குகளை நீங்க குறைச்சு சொல்றீங்க, குறைவாக வாங்கிய வாக்குகளை வச்சு நீங்க அவங்களை பற்றி ஒரு பிக்சர் கொடுக்குறீங்க. நான் உங்ககிட்ட தெரிந்து கொள்ள விரும்புவது என்னன்னா, 2011 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய வாக்குகள் அப்படியே 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி இல்லாத போது அவர்களுக்கு அதே தொகுதியில கிடைச்சதா? சிட்டிங் சீட்டுன்னு சொல்றீங்களே, அந்த சிட்டிங் சீட்டுக்கு இடையில வந்து ஒரு தேர்தல் வந்திருக்கு. அந்த தேர்தல்ல நீங்க காங்கிரஸ் கூட்டணி இல்லாம அதே வாக்குகளை
திமுக பெற்றதா? அதாவது 2011 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் 2014 தேர்தலில் பெறல. சில ஆயிரம் வாக்கு குறைஞ்சிதான் பெற்றிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் அந்த தொகுதியில ஏதோ காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிறது, நிறைய செல்வாக்கோடு இருக்கிறார், அவருடைய போட்டியிடுகிற வாய்ப்பை நீங்கள் மறுக்கிற வகையில் அவர் கருத்தை சொன்னார். அதற்கு தான் நான் சொன்னேன். அங்க அப்படி பார்த்தால் கூட நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப சொற்ப வாக்குகளை தான் அவர் வாங்கி இருக்கிறார். ஓவரால் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல கூட அவர் 25,000 வாக்குகள் கிட்டத்தட்ட அவர் அவ்வளவுதான் வாங்கி இருக்கிறார். ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே சொல்லுவாங்க அங்க மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி இருக்கு, அவங்களோட இணங்கி பணியாற்றணும், அவர்களோடைய ஒற்று. அது நான் இப்போ அரசியல்ல ஒரு அமைப்போட நீங்க ஒத்து போகணும். ஒத்து போனாதான் நீங்க வளர்ச்சி பெற முடியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பேற்று சரி இந்த தொகுதி வரல, வேற எந்த தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்னு தலைமையோடு பேசி, இல்ல நான் அரவக்குறிச்சியில தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மீது ஒரு கலங்கம் கற்பிக்கிற வகையில் கருத்து கூறுவது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க உள்நோக்கம் கிடையாது. தலைவர் EVKS அவர்களுக்கு எந்த உள்நோக்கம் கிடையாது. அவரை போன்றவர்களை அரவணைச்சு நான் சொல்றேன், சீரியஸாகவே போய் அந்த சீட்டை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் தான் விரும்புறாரு, கிடைக்கல. பக்கத்துல கரூர் சீட் கிடைச்சிருக்குது, கரூரை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்கல. அரவக்குறிச்சியில தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியாக சொல்றாங்க. தொகுதி கரூர் அப்படி என்றால் அது வேறு ஏதோ ஒரு ஈகோ ஃபைட்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு சிக்கலோ அதுக்குள்ள இருக்கிறதாக ஒரு உணர்வு வருது. ஜோதிமணியே இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஏற்கனவே போன தேர்தலில் இதுதான் நடந்துச்சு, அரவக்குறிச்சியை தான் நான் கேட்டேன், கட்சி தலைமை அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இருக்கிற தொகுதி திமுக கூட்டணியில, எனவே அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட என்னை கன்வின்ஸ் பண்ணி அதை திமுகவே எடுத்துக்கிச்சு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கொடுக்கல. சிட்டிங் யாரு? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். ஆனா போட்டியிட்டது போன தேர்தலில் திமுக. அப்ப திமுக எம்எல்ஏ ஆகிறாங்க. அப்ப அந்த சிட்டிங் தியரி அங்க அடி வாங்குது போன தேர்தல். அப்ப அதுல நான் கன்வின்ஸ் ஆகி கட்சி தலைமையினுடைய அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு கரூர் தொகுதியில போய் நான் போட்டிட்டேன். மீண்டும் 5 ஆண்டுகள் கழித்தும் அதே போன்ற ஒரு காரணத்தை என்கிட்ட சொல்லி என்ன ஏமாற்றுவது அப்படிங்கறது அவங்களுடைய வாழ்த்தை சொல்றேன், என் கருத்து அல்ல இது. சிட்டிங் தியரி அங்க அடிபட்டு போச்சு, என்னுடைய கருத்து அல்ல இது, ஜோதிமணியினுடைய கருத்தை நான் பதிவு வைக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அப்ப சிட்டிங் தியரி அப்படின்னா நீங்க 91 தேர்தலில் திமுக எத்தனை தொகுதியை வெற்றி பெற்றுச்சு? அப்போ ஒரு தேர்தலில் சில தொகுதிகளை வெற்றி பெறுவதை வைத்தே அடுத்த தேர்தலில் அந்த எண்ணிக்கையில் அந்த தொகுதின்னு அரசியல்ல யாரும் அணுகிறது இல்லை. அரசியல்ல ஒரு மக்கள்கிட்ட அபிமானம் பெற்றிருக்கிறாரா, மக்கள் மத்தியில வேலை செய்யறாரா, இவர் என்ன வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து தான் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதையெல்லாம் மீறி கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் தங்கள் கட்சியில் வேலை செய்யக்கூடியவர்கள் யார், ஆக்டிவா இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கட்டாயம் வாய்ப்பு கொடுக்கணும், எந்த போராட்டத்தை நடத்தியாவது கூட்டணி தலைமையிட்ட இருந்து அதை வாங்கி கொடுக்கணும் என்கிற முயற்சியை தான் எல்லாரும் எடுக்கிறாங்க. அதுல பொருளியல் வலிமை உள்ளவர்களுக்கு அது ஈஸியா நடக்குது. அதுதான் இப்ப பார்க்கணும். இப்போ KC பழனிசாமியா ஜோதிமணியா என்று பார்க்கும்போது அங்கே KCP வெற்றி பெறுகிறார், ஜோதிமணி தோற்கிறார். இப்ப இதுலதான் அண்ணன் ஏற்கனவே முந்தைய விவாதத்துல இந்த பண அரசியல்னு சொல்லி எங்களை போன்றவர்கள் பங்கேற்க முடியாத தேர்தலாக மாறிவிட்டது அண்ணன் வேதனைப்பட்டாங்கல்ல, அது இங்க பொறுத்தது பாருங்க. இப்ப KCP நினைச்சதை சாதிச்சுட்டாரு, ஆனா ஜோதிமணியால சாதிக்க முடியல. இல்ல தனிநபர் KC பழனிசாமி என்கிற தனிநபரே இல்ல பிக்சர்ல கிடையாது. அவங்க வெற்றி பெற்ற தொகுதி 21, நாங்க வெற்றி பெற்ற 5. நாங்க அதை சிட்டிங் சீட்டை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணா எங்களுடைய ஜீவநாடியாக இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 தொகுதிகள் கிட்டத்தட்ட 40,000 50,000 நாடாளுமன்ற தேர்தலிலேயே வித்தியாசத்தில் நாங்கள் வாக்கு வாங்கிய தொகுதிகள், குளச்சல், அங்கே இருக்கிற 3 தொகுதிகள், கிள்ளியூர் போன்ற தொகுதிகள்லாம், விளவங்கோடு தொகுதியெல்லாம் நாங்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அதே போல ஓசூர் எங்களுடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர், இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்கள் 21 தொகுதியை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு நீங்க கரூர் தொகுதியை வாங்கி இருக்கிறோம், கரூர் தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதி, நீங்கள் அதை பற்றி பேசாம அரவக்குறிச்சியில் தான் நிப்பன்னா, அப்படியெல்லாம் ஒரு தனிநபருக்காக ஒரு இயக்கம் பணிந்து நீங்க கேட்கறதெல்லாம் செய்யக்கூடிய நிலையிலாம் இன்றைக்கு அரசியல் கிடையாது.
நீங்கள் இயக்கத்தோடு ஒத்து போடமே தவிர நீங்க சொல்றது முழுக்க முழுக்க நான் ஏற்கிறேன். ரொம்ப முழுக்க ஒரே ஒரு நிமிஷம் முழுக்க ஏற்கிறேன். தனிநபருடைய மிரட்டலுக்காக இயக்கம் பணிந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த இயக்கமும் அப்படி பணிந்து போகாது அப்படிங்கிறது கோட்பாட்டு அளவுல நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்பதான் அவர் சொல்ற ஒரு விஷயம் வந்து பரிசீலனைக்கு வருது. என்ன சாதாரண மனிதர்களுக்கு இந்த தியரியை பேசக்கூடிய அரசியல் தலைமைகள், வலிமையானவர்களுக்கு ஆள்பலம் பணபலம் பொருந்திய வலிமையானவர்களுக்கு இந்த தியரியை பேசுறது இல்ல. அவர்களுடைய தேவையை குறிப்பறிந்து செய்து கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கு. நபர்கள் எல்லாம் தள்ளி விட்டுருங்க. இது காங்கிரஸ் கட்சியை விட்டுருங்க, திமுக கூட்டணியை விட்டுருங்க, ஜோதிமணியை விட்டுருங்க. ஆனா தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்குள்ள இந்த போக்கு இருக்கா இல்ல? 21 திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற தொகுதி தான் பிரச்சனையை தவிர அதில் யார் வேட்பாளர்கள் யார் எம்எல்ஏன்றதே பிக்சருக்கே கிடையாது. சரி, அது பாலிசி உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு கூட தலைவர் EVKS அவர்கள் அந்த ஒரு தொகுதி எங்களுக்கு வேண்டும், ஏன்னா ஜோதிமணியை அதுல வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று எவ்வளவு அழுத்தம் கொடுக்குமோ அவ்வளவு அழுத்தம் உண்மையிலேயே கொடுத்தார். ஜோதிமணியை வரவழைத்து பேசினார். பேசி இந்த தொகுதியை பெறுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார். கிடைக்கவில்லை என்ற உடனே அவர் பேசுகிற பேச்சு வந்து உண்மையிலேயே அது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. தனக்கு அது கிடைக்கலன்னா உடனே தலைமை மீது வந்து கலங்கம் கற்பிப்பது என்பது ஒரு தன்னை வந்து அவர் ஒரு செய்தி தொடர்பாளர் என்று சொல்லிக்கொண்டு காங்கிரஸ் தலைமைக்கு விரோதமாகவே ஒரு செய்தியை சொல்லுவது நல்லா இல்லை. அதாவது இன்னைக்கு கட்சி தலைமைகள்கிட்ட முரண்பட்டு பல கட்சிகள்ல இருந்தும் பல பேர் வெளியே வந்து பேசுறாங்க. அதையெல்லாம் வந்து இன்னைக்கு பல பெரிய கட்சிகள் ஊக்கப்படுத்துறாங்க. இப்ப நாங்க அந்த ஒரு கோணத்துல ஒரு மலிவான அரசியல் அடிப்படையில் ஜோதிமணியை வந்து நாங்க பார்க்கல. ஜோதிமணி அப்படி வெளியே இருந்து யாரும் என்கரேஜ் பண்ணல. உள்ளபடியே அவரை போன்றவர்கள் பொது வாழ்க்கையில நீடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் நம்மளும் இதுல கருத்தை சொல்றோம். மற்றபடி காங்கிரஸ் கட்சியின் உள் முடிவுகள்ல நம்ம கருத்து சொல்றதுக்கே ஒண்ணும் இல்ல. அது அடிப்படையான விஷயம். அடிப்படையான விஷயம். அதுல அது தப்பு. முதல்ல அது மாதிரி பேச தொகுதிகளை வாங்குவதுங்கிறது அந்த கட்சிகளுக்குள்ள உண்டானது. யாரை வேட்பாளராக நிறுத்துவதுங்கிறது அந்த கட்சியினுடைய முடிவுதான். அதுல எந்த மாற்று கருத்து நமக்கு இல்ல. அதை மீறி நாம வந்து ஒரு பொது நோக்கில ஒரு தொலைநோக்கில ஜோதிமணி போன்ற ஒரு இளைஞர்கள் பங்கேற்கணும் விரும்புறோம். அரசியல் கட்சி எல்லைகளை தாண்டி அவங்க வந்து பல்வேறு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்களுடைய அன்பையும் பெற்றவராக அவர் இருக்கிறாரு. அது உண்மை. அது யாரும் மறுக்க மாட்டாங்க. அது வந்து நான் இன்னைக்கு பேசுறது விட்டுருங்க, பொதுவாகவே யாரும் அதை மறுக்க மாட்டாங்க. அண்ணனும் மறுக்க மாட்டாங்க, காங்கிரசுக்கு உள்ளே யாரும் மறுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு களத்துல நின்று வரக்கூடிய சொற்பமான பேர்ல அவர் ஒருவர். எனவே காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்துல கோபண்ணா அப்படி சொல்லல, அவரை விட ஆயிரக்கணக்கான பேர் வந்து கட்சிக்காக லட்சம் பேர் கூட இருக்கலாம். அதுல இந்த மாற்றுக்கணக்கானவர் இருக்காங்க. அது போல உழைத்து உரிய பலன் கிடைக்காமல் சரி இருக்காங்க. அதுதான் சொல்ல முடியாது. சீனியர்ஸ் நிறைய பேர் வாழும் உதாரணமாக அவரே இருக்கிறார், அண்ணனே இருக்கிறார். அதுல மாற்றுக்கிறது இல்ல. நாம சொல்றது இந்த இளைஞர்கள் பங்கேற்பது. ஏன்னா இளைஞர்களுக்கு உண்மையிலேயே ஜோதிமணி வைக்கக்கூடிய வாதமே அதுதான். இன்னைக்கு வந்து இந்த அரசியல் மீது ஒரு பெரிய ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கு. அரசியல்னாலே நம்ம எல்லாம் பங்கேற்கக்கூடிய இடம் கிடையாது என்று விலகி போகக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். நாங்கெல்லாம் அந்த இளைஞராக நிக்கிறதுனால எங்களுக்கே தெரியுது, ஒரு இளைஞரை கன்வின்ஸ் பண்ணி இந்த அரசியல் பக்கம் கொண்டு வர்றது அவ்வளவு பெரிய பாடா இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல விரும்பி இந்த அரசியல்ல பங்கேற்கிறவங்களுக்கு எந்த வகையிலையும் கட்சி வந்து ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்திடக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில தான் நாம ஒரு பொது ஒரு நோக்கத்துல அதை பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி பரிசீலித்து அவருக்கான வாய்ப்பை வழங்க. இறுதி பகுதியாக இது இருக்கு. மறுபரிசீலனைக்கோ அல்லது மீண்டும் அந்த தொகுதி உங்களுக்கு கிடைப்பதற்கோ ஏதேனும் வாய்ப்பு இருக்குதா? இல்ல ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்த இவர் காங்கிரஸ்ல, இவரை வந்து வளர்த்தெடுக்கணும், மேல வரணும்னு விரும்பியவர்கள்ல நானும் ஒருவன். அவர் வந்து இந்த ஊடக பிரிவில், நான் தலைவராக இருக்கிற ஊடக பிரிவில் அவரும் விவாதங்களில் பங்கேற்று பேசுவதை நான் பலமுறை பாராட்டி இருக்கிறேன். அவர் கட்சி பற்று, கட்சி உணர்வை பற்றி நான் குறைச்சி சொல்ல. ஆனால் இப்படியெல்லாம் வந்து இதையெல்லாம் கட்சிக்குள்ள தலைவர்களோட பேச வேண்டிய பேச்சை ஊடகங்கள் மூலமாக பேசுவது என்பது அவருடைய வளர்ச்சிக்கு நல்லதில்லை. அவர் வந்து தலைமையோடு பேசி தனக்கு அடுத்து சரி அரவக்குறிச்சி வரல, அரவக்குறிச்சியில் தான் நான் நிற்பேன் என்று இந்த தொகுதி கூட்டணி இது மாதிரி போட்டியிடுகிற காலகட்டத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நாம் எதிர்பார்க்கிற தொகுதி வராது. வரலைன்னா வந்த தொகுதியில் எதை கேட்கலாம், எதில் வாய்ப்பை பயன்படுத்தலான்னு தான் பார்க்கணுமே தவிர தான் நினைக்கிறது தான் நடக்கணும்னு நினைச்சா அரசியலில் மிகுந்த ஏமாற்றம் தான் வரும்.
தயவு செய்து ஜோதிமணி போன்றவர்கள் காங்கிரஸ் தலைவர் EVKS அவரோட கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை அவர் எடுக்கணும். எல்லா விஷயங்களையும் வந்து தேர்தலில் பெறக்கூடிய வெற்றி அப்படிங்கிற அடிப்படையில தான் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக எப்போதுமே எஞ்சி நிற்குது. ஆனா தேர்தல் அரசியல் ஈடுபடாமலும் பொது வாழ்க்கையில இருக்கலாம். அதுக்கு ஜோதிமணி எல்லாம் தயாரா இருக்கணும். அது அதனுடைய பிளிப் சைடு. தேர்தல் அரசியல் ஈடுபடாமலும் பொது வாழ்க்கையில இருக்க முடியும். இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சி இதையெல்லாம் தாண்டி நேரடியாக மக்களை சந்தித்தும் பொது வாழ்க்கையில இருக்க முடியும். அதை தீர்மானிக்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. மக்களை சந்தித்து எளிய நிலையில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் சொற்பமாக இருக்கும் போது அவர்களும் தேர்தல் அரசியலை வந்து விருப்பமாக ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னா முழுக்க முழுக்க தேர்தல் அரசியல் எப்படி மாறும்னா பணபலம், அதிகார பலம், குடும்ப பலம், சமுதாய பின்புலம் இப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமே ஆனது என்று சுருங்கி போய்விடும். அதை மீட்கணும்னா கூட இது போன்றவர்களுடைய பங்கேற்பு மிக அவசியம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.